يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البرايا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العلي العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. اللهم انفعني بما علمتني وعلمني بما ينفعني وزدني علما والحمد لله على كل حال. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான இந்த மதரசாவிற்கு தலைவராக பொறுப்பேற்று திறம்பட நடாத்தி கொண்டிருக்கிற இந்த மதரசாவின் தலைவர் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் அப்துல் சமது ஹாஜியார் அவர்களே, இந்த மதரசாவிற்கு முதல்வராக இருந்து தன்னையே இந்த மதரசாவிற்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்ற இந்த மதரசாவின் முதல்வர், சுல்தான்பேட்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபையுடைய துணை செயலாளர், அன்பிற்கினிய ஆலிம் பெருமகனார், சமீபத்திலே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் MA அரபு துறையில் தங்கப்பதக்கம் வென்று ஆலிம்களுக்கே பெருமை சேர்த்திருக்கிற அன்பிற்குரிய அன்பு இளவல் மௌலானா மௌலவி முகமது ஆசிம் அத்தாயி ஹசரத் அவர்களே, இந்த மதரசாவை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கிற ஆசிரியைகளே, உஸ்தாதிபிகளே, இங்கே பெருந்திரளாக அமர்ந்திருக்கிற இந்த மதரசாவின் மாணவ கண்மணிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் சுல்தான்பேட்டை அத்தாயி மகளிர் கல்லூரியின் சார்பாக வருடந்தோறும் மீலாதுன் நபி பெருவிழா சிறப்பு தொடர் பயான் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அது 9வது வருடத்தை இவ்வருடம் அடைந்திருக்கின்றது. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. ரபியுல் அவ்வல் பிறை 1 இருந்து 12 வரை புதுச்சேரியை சார்ந்த, சுல்தான்பேட்டையை சார்ந்த ஆலிம் பெருமக்களை தினந்தோறும் அழைத்து இந்த மாணவ கண்மணிகளுக்கு நல்லதோர் அறிவுரைகளையும் பெருமானாருடைய வாழ்க்கை தத்துவங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அழைக்கப்படுகிறார்கள். அந்த வகையிலே இந்த வருடம் இந்த நாளிலே நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். ஹசரத் பெருமகனார் சொன்னது போல் ஆரம்பத்திலிருந்தே இந்த மதரசாவோடு ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கு இருக்கிறது. ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னால் அத்தாயியுடைய 4வது சும்ரா 5வது சும்ரா படிக்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் எல்லாம் எங்களுடைய அரியூர் முகமதியா பள்ளிவாசலுக்கு வந்து மிகச் சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள். ஒரு 2 வருடங்களாக அது தொடர்ந்து கொண்டிருந்தது. பிள்ளைங்க நிறைய மஹல்லாக்களுக்கெல்லாம் போயிட்டு சென்று கொண்டிருப்பார்கள். மீலாது நபி பெருவிழாவுடைய சுற்றுப்பயணமாகவும் அது நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த வகையிலே அரியூர் முகமதியா பள்ளிவாசலுக்கு வந்து ஒவ்வொரு மாணவியும் 10 நிமிடம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வாக அது அமைந்திருந்தது. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. இந்த மதரசாவை அல்லாஹு தாலா முழுமையான முறையிலே பொருந்திக் கொள்வானாக. இந்த மதரசாவிற்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிற அனைத்து உத்தமர்களுக்கும் அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. அத்தாயி ஆலிமாக்களாக வெளியேறி இருக்கின்ற, இந்த வருடமும் வெளியாக இருக்கின்ற
இன்னும் வர வருடங்களிலேயும் வெளியேற காத்து கொண்டிருக்கிற அனைத்து அத்தாயி சுல்தான்பேட்டையிலே முடித்த அத்தாயி ஆலிம்காக்களையும் அல்லாஹு தாலா தீனுடைய ஹிதமத்தை மிகச் சிறப்பான முறையிலே வாங்கிக் கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய உயிருக்கும் மேலான பூமான் நபிகள் கோமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பூ உலகில் அவதரித்த 1501வது ஆண்டிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இடரகற்ற இருளகற்ற இதயவானில் ஒளி பிறக்க அண்ணல் நபி பிறந்தார், அகிலம் போற்ற சிறந்தார் என்று ஒரு கவிஞன் கூறுவான். ஆம், அன்றைய அரேபிய தீபகற்பத்திலே இருள்கள் எல்லாம் சூழ்ந்திருந்த அந்த நிலையிலேதான் முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆமினாவுடைய மைனு வயிற்றிலே உதித்து நபியாக பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயங்களை எல்லாம் இந்த உலகம் கண்டது. தன்னுடைய 40வது வயதிலே தன்னை நபியாக பிரகடனப்படுத்துகிறார்கள். நபிகளார் பிறப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய தந்தை அப்துல்லாஹை இழந்து விடுகிறார்கள். பிறந்து 6ஆம் வயதிலே தன்னுடைய தாய் ஆமினாவையும் இழக்கிறார்கள். பாட்டனார் அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பிலே வளர்ந்து கொண்டிருந்த அண்ணலார் அப்துல் முத்தலிபுடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிபுடைய பராமரிப்பிலே வளர்ந்து 12 வயதிலேயே ஒரு சிறந்த வியாபாரியாக பரிணாம வளர்ச்சி பெறுகிறார்கள். ஆக கண்ணியமிக்கவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த வாழ்க்கை நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது இந்த உலகத்திலே எவ்வளவோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் கொண்ட லட்சியத்தை அடைவதற்கு போதுமானதாக இருக்கவில்லை. சிறந்த விஞ்ஞானி கலீலியோ, அவர் மௌத்தான பிறகு மக்கள் பேசிக் கொண்டார்களாம், இன்னும் ஓரிரு ஆண்டுகள் கலீலியோ வாழ்ந்திருந்தார் ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருப்பாரே, உலகம் உருண்டை என்பதை நிரூபித்திருப்பாரே. உலகம் உருண்டைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதை அவரால் நிரூபிக்க முடியல. இப்ப மக்கள் பேசிட்டு இருந்தாங்கன்னா கலீலியோ இன்னும் 2 வருஷம் வாழ்ந்திருந்தா உலகம் உருண்டை என்பதை நிரூபித்திருப்பாரே என்று பேசிக்கொண்டார்களாம். சாக்ரட்டிஸ், இது போன்ற விஞ்ஞானிகள் அவர்கள் எல்லாம் இறக்கும் பொழுது, விஞ்ஞானி எடிசன் இறந்ததற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வருடங்கள் இந்த விஞ்ஞானி வாழ்ந்திருந்தால் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு கொடுத்திருப்பாரே, வாழாம போயிட்டான்னு சொல்லி மக்கள் பேசிட்டு இருந்தாங்களாம். மாவீரன் நெப்போலியன் இறக்கும் பொழுது இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் நெப்போலியன் உலகத்திலே வாழ்ந்திருந்தால் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்திருப்பாரே என்றெல்லாம் பேசினார்களாம். இந்த நிலை சில நபிமார்களுக்கு கூட ஏற்பட்டிருக்கிறது. பைத்துல் முகத்தஸுடைய கட்டுமான பணி முடிவதற்கு முன்பதாகவே சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹு தஆலா அழைத்துக் கொண்டான். இப்படி நபிமார்களுக்கு கூட அந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் தாம் கொண்டு வந்த மார்க்கத்தை முழுமையாக்கி விட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவர், ஒரே நபி, நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அளவில் அழைத்துக் கொள்வதற்கூடிய 1 ஆண்டுகளுக்கு முன்னால் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் கொண்டு வந்த மார்க்கத்தை உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்கள். பெருந்திரளாக குழுமி இருந்த சஹாபாக்கள் எல்லாம், ஆம் யா ரசூலல்லாஹ், தாங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை எங்களுக்கு முழுமையாக எட்டி வைத்து விட்டீர்கள் என்று அங்கீகாரம் கொடுக்கிறார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய நாளிலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணமாகிவிட்டது, இஸ்லாத்துடைய அனைத்து அருட்பாக்கியங்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வே அங்கீகாரம் கொடுத்து விடுகிறான். அந்த அளவிற்கு தான் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை முழுமையாக்கிய முழுமதி நிலவுதான் முத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அன்னாருடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டுதான் இன்று சிறப்பானதொரு பயான் நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மீலாது விழாக்கள் என்ற பெயரிலே நபிகளாருடைய பண்புகளும் நபிகளாருடைய வாழ்வியல்களும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய நடைமுறைகளும் குடும்பவியல் சார்ந்த ஒழுக்கங்களும் அனைத்தும் மக்களுக்கு மத்தியிலே இன்று போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. அன்பு மாணவ செல்வங்களே, அன்பிற்குரியவர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு நிறைய வாழ்க்கை பண்புகளை பெற்றுவிட்டு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இன்று மக்களுடைய நிலை என்னவென்று சொன்னால், எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய குவாலிட்டியை பார்த்து வாங்குகிற ஒரு பழக்கம் அதிகரித்திருக்கிறது. அது ஊசியாக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் சரி, அதனுடைய தரம் பார்த்து இன்று மக்கள் வாங்குகிறார்கள். இன்று மக்கள் எதையோ வாங்குவதில்லை. நாம இருந்தாலும் கூட அது நல்ல குவாலிட்டியான பொருளா, தரமான பொருளா என்பதை பார்த்துதான் நாம வாங்குகிறோம். நாம் வாங்குகிற பொருள் மட்டுமல்ல, நாமும் தரமான மக்களாக உருவாக வேண்டும். அன்பு மாணவ செல்வங்களே, நாமும் தரமான அத்தாயி ஆலிம்களாக நாம் உருவாக வேண்டும். அதற்காக வேண்டி ஆசைப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்கான வெற்றி நடைகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும். மனிதனுடைய தரம், குவாலிட்டி இருக்கிறதே, அவனிலே இருக்கிற காசுக்கோ பதவிக்கோ குடும்பத்தோ ஆகியவற்றிலே கிடையாது. மாறாக அவனுடைய பண்புகள் அடிப்படையிலேயே அமைந்திருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தரம் என்பது அவர்களுடைய பண்புகள் அடிப்படையிலேயே அமைந்திருக்கின்றன. நல்ல பண்புள்ளவர்களாக அவர்கள் வாழ்வார்களேயானால் அவர்களுடைய தரம் சிறந்த ஒரு தரமாகவே இருந்து கொண்டிருக்கும். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தாபி, அவருடைய வரலாறு பிரபலியமானது. அவருடைய தகப்பனார் ஒரு தோட்டத்திற்கு காவலாளியாக இருக்கிறார்கள். அவருடைய நேர்மை, நாணயம், நீதியான போங்கின் காரணமாக அந்த தோட்டத்திற்கே உரிமையாளராக உருவாகி விடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சிறப்பு எத்தகையது என்றால், அவருக்கு பக்கத்து வீட்டுல ஒரு யூதன் வாழ்ந்து வந்தான். அவன் தன்னுடைய வீட்டை விலைக்கு காட்டுகிறான், விலை போவதாக அறிவிக்கின்றான். பொதுவாக அந்த மார்க்கெட் நிலவரப்படி அவருடைய வீட்டுடைய விலை 1000 தீனார் தான். ஆனா அந்த யூதன் 2000 தீனார்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மக்கள் கேட்டாங்களாம், என்னப்பா இந்த சுற்று வட்டாரத்துல எல்லா வீடும் 1000 தீனாருக்கு தானே போகுது, நீ 2000 தீனார் சொல்றியே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த யூதன் சொன்னானா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரி யார் தெரியுமா? அவர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக். அவர் உங்களை பார்த்தால் எப்பொழுதும் புன்முறுவலாகவே பார்த்து கொண்டிருப்பார். உங்களுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய அற்புதமான மகான் அவர். எப்பொழுதுமே நல்லதையே நாடக்கூடியவர். இந்த மார்க்கெட் நிலவரப்படி 1000 தீனாராக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டுக்காரர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கா இருக்கிறதால இந்த வீட்டுடைய வேலை 2000 தீனார்னு சொன்னான். இதுதான் சிறந்த வாழ்க்கைக்கான அங்கீகாரம். மாணவ கண்மணிகளே, எப்படிப்பட்ட பண்புகளோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளைத்தான் நமக்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிலவரம் என்னங்க? அண்டை வீடு சண்டை வீடா இருக்குது, பக்கத்து வீடு பகை வீடா இருக்குது, எதிரி வீடு எதிரி வீடா இருக்குது. அதாவது பக்கத்து வீட்டுல நிறைய கொள்ளை போயிடுச்சான். அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டிருக்கிறாரு, என்னாச்சுங்க ஒரே கூட்டமா இருக்குது, எவ்வளோ இரவோடு இரவா கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். நாம என்ன கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான்? அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானா? இது நகை நெட்ல எதுவும் காணாம போகலையா அப்படின்னு கேட்கிறாராம் இவர். அப்ப பக்கத்து வீட்டு கொள்ளை போனாலும் கூட அதை மகிழ்கின்ற அளவிலே தான் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எப்பொழுதுமே நம்முடைய அண்டை வீட்டார், பக்கத்து வீட்டார்கள் நம்முடைய நலவின் மீது அக்கறை கொண்ட மக்களாக உருவாக வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறு பிரசித்தி பெற்றது. அவங்க தாயார் உம்மா சொல்லியிருக்கிறாங்க, ஷாஃபியே நீ எப்பயும் பொய் சொல்லக்கூடாதுவா, நீ எப்ப பேசினாலும் உண்மையைதான் நீ பேசணும்னு சொல்லி அவருக்கு பயிற்று இருக்கிறாங்க. ஒரு சமயத்திலே தன்னுடைய மகனாருடைய உள் பாக்கெட்ல சில திர்கங்களை எல்லாம் வைத்து அதை தைத்து பக்கத்து ஊருக்கு படிப்புக்காக வேண்டி அனுப்புறாங்க. அப்பெல்லாம் என்ன காரு பைக்கெல்லாம் கிடையாது அல்லவா, சைக்கிள்லாம் கிடையாது அல்லவா, நடைபயணமாக தான் போகணும். வசதி படுத்தாம ஒட்டகத்துல போவாங்க, குதிரையில போவாங்க. அப்ப இவ்வளவோ மக்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஷாஃபியும் அவங்களோட நடைபயணம் மேற்கொள்றார். வழியில பார்த்தா கொள்ளை கூட்டம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. சிலர்கள் ரவுண்ட் அப் செய்து எல்லாரிடத்திலையும் இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்கள், காசு பணங்களை எல்லாம் அப்படி அபகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியாக சின்ன புள்ள ஷாஃபி நிக்கிறார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நிக்கிறாங்க.
இப்ப கொள்ளை கூட்ட தலைவன் சொன்னானா, அட விட்டுடுங்கப்பா, அவன் சின்ன பையனா இருக்கிறான், அவன்கிட்ட போய் என்ன இருக்குது, என்ன இருக்க போகுது, அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, அப்படி நினைக்காதீங்க, யாங்கிட்டையும் பணம் இருக்குது, யாங்கிட்டையும் திருகம் இருக்குது, எங்களுடைய உம்மா என் உள் பாக்கெட்ல வச்சு தச்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அவனை செக் பண்ணி பார்த்தா உள்ள பணம் இருக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுச்சு. என்னப்பா, நாங்க கொள்ளக்காரங்க, திருடிக்கிட்டு போயிடுவோம், அப்படி இருக்கும் பொழுது நீ உண்மையை சொல்றிய அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களா, எங்களுடைய உம்மா யாருக்கிட்டையும் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, உண்மையைதான் பேசணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அந்த தகவலின் காரணமாக அந்த கொள்ளை கூட்டமே தங்களுடைய கொள்ளை தொழிலை விட்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டதாக நாம் வரலாறுகளிலே தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக மனிதர்களுடைய நலன்களை அவர்களுடைய குணமே தீர்மானிக்கிறது. அன்பு மாணவ செல்வங்களே, எனவே நாம் தரமான மக்களாக இருக்க வேண்டும், சிறப்பான குணங்களை கைக்கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியம் என்னன்னு சொன்னா, தீய குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்திடணும். உயர்ந்த குணங்களை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை, இது போன்ற தீய குணங்களை விட்டு விலகி நின்றாலே நாம் சிறந்த தரமான பெண்களாக நாம் உருவாகி விடலாம். சிறந்த மனிதர்களிடம் என்ன குணம்லாம் இருக்கக்கூடாது அப்படி என்று நம்முடைய உலமாக்கள் அல்லாஹுடைய வேத வரிகளில இருந்தும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில இருந்தும் பொன்மொழிகளில இருந்தும் ஒரு 6 வார்த்தைகளை கூறுகிறார்கள். இந்த 6 வார்த்தையுமே கைன்ல ஆரம்பிக்கிற வார்த்தை. கைன் என்ற எழுத்தின் மூலமாக ஆரம்பிக்கின்ற 6 குணங்கள் நம்ம கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தீங்கன்னு சொன்னா நாம் சிறந்த குணம் படைத்தவர்களாக நாம் உருவாகலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த 6 குணங்களையும் தெரிஞ்சுக்கலாமா? அந்த 6 குணங்களும் கைன்ல ஆரம்பிக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாமே அலிஃப் பா தா ஐன் கைன் இருக்கு இல்லையா, அந்த கைன்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் கைன் என்ற எழுத்துல ஆரம்பிக்கிற வார்த்தைகள். முதலாவதாக கஃப்லத். என்ன வார்த்தை அது? கஃப்லத். கஃப்லத் என்று சொன்னால் அலட்சியம். நம்முடைய வாழ்க்கையிலே அலட்சியம் இருக்கவே கூடாது. நபிகளால் இந்த அலட்சிய போக்கை விரும்பவே இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல நீங்க அலட்சியமா இருக்காதீங்க, வலா தகும் மினல் காஃபிலீன், நீங்கள் அலட்சிய போக்கோடு வாழாதீர்கள் என்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அலட்சியமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்கு போயிடும். எனவே அந்த பண்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. குறிப்பாக மார்க்க விஷயங்கள்ல நமக்கு அலட்சியமே இருக்கக்கூடாதுங்க. தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கட்டும், முன்சுன்னத்தாக இருக்கட்டும், குர்ஆன் ஓதக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அலட்சிய போக்கை நாம் என்ன செய்யணும்? கைவிட்டு விட வேண்டும். ஏனென்று சொன்னால் அலட்சிய போக்கு என்பது நம்முடைய மார்க்க விஷயத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடிந்துவிடும். பொதுவாக நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா நம்ம அதை மறக்க கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா? நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணம்பா, மறந்துட்டான் பத்தி, அவன் நன்றி கட்டவன்பா அப்படின்னு சொல்லுவோம். இது நம்முடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தானே அல்லாஹும் நினைப்பான். நமக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட நியாமத்துகளை கொடுத்திருக்கின்றான், அப்படி நமக்கு அருட்பாக்கியங்களை கொடுத்த அந்த அல்லாஹுவை நாம் மறக்கவே கூடாது. அல்லாஹுடைய உதவிகளுக்கு நாம் நன்றி செலுத்திய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, மன் ஆரல அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் வன்கா, யார் என்னுடைய உதவிகளை மறந்து விடுகிறார்களோ, என்னுடைய நினைவுகளை யார் மறக்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுக்க போவதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். நம்ம அல்லாஹுடைய உதவியை நம்ம மறந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நெருக்கடியாக ஆயிடும். அல்லாஹுடைய உதவியை மறப்பதும் கூட ஒரு அலட்சிய போக்குதான் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும்.
நம்முடைய தொடர்புள்ள விவகாரங்களிலே கூட நாம் அலட்சிய போக்கை நாம் கைக்கொள்ளக்கூடாது. இப்போதான் டாக்டர்கிட்ட போறோம், அவர் சில மாத்திரை மருந்துகளை ரெஃபர் பண்றாரு, நீங்க இந்த மெடிசன்லாம் கரெக்டா எடுத்துக்கீங்கன்னு சொல்றாரு. நம்ம அலட்சியமா கருதக்கூடாது. நம்ம அலட்சியமா விட்டுட்டோம்னு சொன்னா அது நம்முடைய உடம்புக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேடாக அமைந்து விடும். எனவே மருந்து மாத்திரைகளிலே கூட நாம் அலட்சிய போக்கை கைக்கொள்ளக்கூடாது. அதே போல நம்முடைய பெற்றோர்களுடைய வார்த்தைகளை நம்ம அலட்சியம் பண்ணவே கூடாது. நம்முடைய உஸ்தாதிகள், நம்முடைய முதல்வர் பெருந்தகை, ஆசான் பெருந்தகைகள் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, அதை நீங்க பின்பற்றுங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது. அதை நம்ம சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்கான விரும்பிகள். அவர்கள், நம்முடைய தாய் நம்ம இடுப்பிலேயே வைத்திருந்தால் குழந்தையிலே, நம்முடைய தகப்பனார் நம்மை தோள் மீது சுமந்தார். இவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் விரும்பிகள். அவங்க ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்கன்னு சொன்னா நம்ம அலட்சியம் காட்டக்கூடாது. ஏன்னா அலட்சியம் காட்டக்கூடியவர்களை அல்லாஹு தாலா குர்ஆன்ல கடுமையாக கண்டிக்கிறான். என்ன சொல்றான் பத்தி அல்லாஹு தாலா, லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கும், சிந்திக்க மாட்டாங்க, அலட்சியமாக இருப்பாங்க. அவர்களுக்கு நல்ல பார்க்கும் திறன் இருக்கும், அவர்கள் நன்மையான காரியங்களை பார்க்க மாட்டாங்க. உலகும் ஆதானும், அவர்களுக்கு கேட்கும் திறன் இருக்கும், ஆனா அவங்க நல்ல விஷயங்களை கேட்காம அலட்சியப்படுத்திடுவாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், உலாயிக கல்லானாம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? பல்கும் அவள், கால்நடைகளுக்காவது அறிவு கிடையாது, அது எப்படியோ வாழ்ந்துட்டு போகுது. நான் உனக்கு அறிவை கொடுத்திருக்கிறேனே அன்பு மகனே, அன்பு மகளே, நீ சிந்திக்க வேண்டாமா? அலட்சிய போக்கு உனக்கு இருக்க வேண்டாமே? அவர்கள் கால்நடைகளை விட கேடு கெட்டவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இடிந்துரைக்கிறான். எனவே இந்த அலட்சிய போக்கை நாம கைவிட வேண்டும். அலட்சியத்திற்கு 5 வகையான பொருள் இருக்குது. எத்தனை பொருள் இருக்குங்க? 5 வகையான பொருள் இருக்குது. முதலாவது அக்கறையின்மை. எந்த காரியத்திலையும் அக்கறையோட செயல்படணும். நம்ம அக்கறை இல்லாம போயிட்டு வைங்களேன், அது ஒரு அலட்சிய போக்காக ஆயிடும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். இரண்டாவது பொருட்படுத்தாமை. பெற்றோருடைய பேச்சை பொருட்படுத்தாம இருக்கிறது, உஸ்தாதிகளுடைய பேச்சை பொருட்படுத்தாம இருக்கிறது, நம்முடைய முதல்வர் ஆசான் பெருந்தகை சில வழிமுறைகளை சொல்லும் பொழுது அதை பொருட்படுத்தாம இருக்கிறது, உதாசீனப்படுத்துறது, இதுவெல்லாம் அலட்சிய போக்கிலே கட்டுப்பட்டது. அதே போல கண்களிலே கர்வம், முகத்துல ஒரு விதமான ஒரு பெருமையை கைகொள்வது, இதெல்லாம் அலட்சிய போக்கிற்கான ஒரு காரணங்களாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நம்ம முழுமையாக கைவிட்டு விட வேண்டும். பிறரை மதிக்காமல் இருப்பதும் கூட அலட்சிய போக்குதான். ஒரு கேர்லெஸ்ஸா நடந்துகிறது. நீ சொல்லி நான் கேட்கறதா, நான் பெரிய ஆள் தெரியுமா? அதாவது நமக்கான ஆசான் பெருந்தகை ஒரு நம்மை விட ஜூனியர் ஜும்ரா மாணவியை நமக்கான கண்காணிப்பாளராக போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய அந்த கண்காணிப்பிற்கு நாம் கட்டுப்படணும். நீ சொல்லி நான் கேட்கறதா, நான் சீனியரு நீ ஜூனியரு அப்படின்னு சொல்லி அந்த பொருட்படுத்தாம நம்ம போறோம் பார்த்தீங்களா, இதுவும் கூட அலட்சிய போக்குத்தான். எனவே இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக கைவிட வேண்டும். இந்த அலட்சிய போக்கு என்பது நம்முடைய ஈமானுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். அதே போல யாரையும் நம்ம அலட்சியமா பார்க்க கூடாது இல்லையா? அவர் பாவியாகவே இருந்தாலும் கூட நாம் அவர்களை அலட்சியமாக பார்க்க கூடாது. மாயிஸ் என்ற ஒரு நபித்தோழர் விபச்சாரம் செய்து விட்டார், அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்ப முறையாக இருக்கிறது, தங்களுடைய நகங்கள் மூலமாக தங்களையே காயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னு கேட்கும் பொழுது, இவர்கள் உலகத்திலே வாழும் பொழுது அடுத்தவர்களை பற்றி புறம் பேசி அவர்களுடைய தன்மான உணர்வை காயப்படுத்தியவர்கள். அதற்கு பனிஷ்மெண்டாக தான் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு அவங்க நேரத்தால அவங்களையே அவங்க தீர்க்கிறாங்கன்னு சொல்லி ஜுபைல ஸ்டார்ட் பண்ணாங்க. எனவே எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பாவம் கீபத் என்பது, இந்த பாவத்திலே இருந்து நாம் முழுமையாக தவிர்த்திருக்க வேண்டும். இந்த விவகாரத்திலே நாம யாரையாவது புண்படுத்துங்கன்னு சொன்னா நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்டது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க மன்னிச்சிருங்க. ஏன்னா அவர்
காயப்படுத்தப்பட்ட உள்ளத்தோடு இருந்து அதே நிலையிலே நாமும் மோதாகிவிட்டோம் அவரும் மோதாகிவிட்டான்னு சொன்னா மறுமையில புடிச்சுக்குவார். மறுமையில என்னன்னு சொன்னா ஒண்ணு நம்முடைய நன்மைகளை எல்லாம் அவருக்கு அல்லா தூக்கி கொடுத்துருவோம். அவர்கிட்ட நம்ம நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னா அவருடைய பாவங்கள் நமக்கு போடப்பட்டு போயிடும். முஃப்லிஸ்ன்னு சொல்லி நபிகள் அடையாளப்படுத்துறாங்க. பரம ஏழைன்னு சொல்றாங்க. பரம ஏழை யாருன்னு கேட்டா நாளைக்கு மறுமையில மலை போல் நன்மைகளை கொண்டு வருவாரு. ஆனா யாரையாவது பேசி இருப்பாரு, யாரையாவது ஏசி இருப்பாரு, புறம் பேசி இருப்பாரு, தன்மான உறவுகளை காயப்படுத்தி இருப்பாரு. அவங்க ரிப்போர்ட் வந்து நின்றுவாங்க. இவனை நன்மைக்குரிய மனிதனாக இருந்து சொர்க்கம் பிரவேசிக்கின்ற அந்த மனிதன் மேல ரிப்போர்ட் பண்றதுக்கு பெரிய கூட்டம் நின்று இருக்கும். அப்ப அதான் பார்ப்பான், இவருடைய நன்மைகள் எல்லாம் தூக்கி அவங்களுக்கு கொடுத்துருவான். நன்மைகளை எல்லாம் இழந்து இப்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன செய்வான், அல்லாஹ் பாவங்களை தூக்கி இவங்க சுமத்திடுவான். அவரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பாவங்கள்லாம் தூக்கி இவங்க மேல அல்லாஹ் போட்டுருவோம். கொண்டு வந்த நன்மைகளை எல்லாம் இழந்து பாவங்களை சுமந்து நரகம் போனார் இல்லையா, அவர்தான் பரம ஏழை என்பதாக அன்னலார் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே அது போன்ற ஒரு நிலை நமக்கு வராமல் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த புறம் என்கின்ற அந்த கொடூரமான ஒரு பாவத்தை விட்டு நாம் என்ன செய்யணுங்க, தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்க்கிறதுக்கு என்ன வழி? அடுத்தவரை பற்றி புறம் பேசக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் அறவே விட்டுவிட வேண்டும். அடுத்தவங்களை பற்றி நமக்கு என்னங்க புறம் பேசுறது, நமக்கு என்ன நல்ல லாபம், எதுவும் தேவையில்லையா? இன்னைக்கு நம்முடைய பேச்சுக்கள்னா அது ரொம்ப டேஸ்ட் ஆகி போச்சு. அடுத்தவங்களை பற்றி பேசலாம்னாலே அதுல ஒரு இன்பகரமான ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு போகும். எனவே அடுத்தவர்களை பற்றி, நம்முடைய சக மாணவிகளை பற்றி, உற்சாகங்களை பற்றி குறை பேசக்கூடிய புறம் பேசக்கூடிய அந்த பண்புகள் நம்ம இடத்துல இருந்து அறவே விட்டுவிட வேண்டும். அதே போல யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 3 பேர் உட்கார்ந்து அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா கூடுமான வெள்ளியும் நம்ம அங்க உட்கார தேவை. நம்ம வெளியே வந்துடுறது, அதை விட்டு நாம நகர்ந்து வந்துடுறது. தவிர்க்க முடியாத நிலை அங்க உட்கார்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா யாரை பத்தி அவங்க புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நல்ல நன்மைகள் இருக்கும் இல்லையா, நம்ம அதை சொல்றது இல்லம்மா ராகுமியா அப்படிதான் கிடையாது, அது நல்ல பொருள் தானே, அது கொள்கையாச்சு, நான் இன்னைக்கு பார்த்தேன் அசர்றது மசூதி பொருள் வரையும் நகிலே இருந்துச்சு, அந்த பாப்பாவுக்கு நீ புறம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியை பற்றிய நல்ல பழக்கங்களை அந்த சபையில சொல்றது. ஏன்னா ராவியாவுக்கு தான் அவங்க புறம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம அந்த நேரத்துல அந்த மாணவியுடைய நல்ல தன்மைகளை சொல்லும் பொழுது நாம் அந்த மாணவியுடைய தவறுகளை கலைந்து நன்மை முதலாம் ஆக்குவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குணத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. முதலாவதாக தஃபுலத் அலட்சிய போக்கு நம்முடைய வாழ்க்கையிலே களையப்பட வேண்டும். இரண்டாவது கீபத், புறம் பேசக்கூடிய அந்த பண்பு, அந்த கெட்ட பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து களையப்பட வேண்டும். முயற்சி பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவதாக ஹில்லு என்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு பழக்கம். ஹில்லு என்று சொன்னால் மன அழுக்கு. மன அழுக்குன்னு சொன்னா நம்முடைய யாரை பத்தி நம்ம பழவும் பேசல, அவரை பத்தி குறையும் பேசல, அடுத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோம் இல்லையா, இதுவும் கூட பாவம் தான். இதுல இருந்து தவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தனிபு கஸீரம் மினல் ظن இன்ன வஅதல்லி இஸ்ம், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஆண்களே பெண்களே, நீங்கள் சில எண்ண ஓட்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கிற எண்ணங்களும் கூட அது உங்களுக்கு பாவமாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். நம்ம யாரை பார்த்தாலும் அவர்களுடைய நல்ல பழக்கங்கள் தான் நம்ம கண்ணு முன்ன ஓடணும், உள்ளத்துல ஓடணும். அந்த மாதிரி நம்ம பக்குவப்படணும். நம்மோடு படிக்கின்ற சக மாணவி நம்ம பார்க்கிறோம், ஆஹா குருவியானி கொள்ளுவா, புராண மாசத்துக்கு ஒரு மாதிரி கரெக்டா முடிச்சிருக்காங்க, காலை மாலை தஸ்பீஹாத்தை கரெக்டா ஓடுறாங்க, நபிகளார் மேல எவ்வளவு பேரன்பா இருக்கிறாங்க. நம்முடைய ஆசிரியர் பிறந்ததை ஆசிரியர் மத்தாயிரத்தில் தான் நபிகளார் மீது அளவுகளும் அன்பு கொண்டவர். நபிகளாரை பற்றி பேசுவதெல்லாம் அப்படி கண்கலங்கி விடுவார். அப்படிப்பட்ட அந்த ஆசானுடைய மாணவிகள் எல்லாம் அப்ப அந்த பெருமானார் மீது எவ்வளவு செலவான்னு சொல்றாங்க, அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். வந்ததுன்னு சொன்னா
நம்மளை பத்தி அந்த மாணவியுடைய உள்ளத்திலேயே நல்ல எண்ணங்கள் தான் ஓடும். கண்ணாடி மாதிரி தான் இருக்கு. நம்ம கண்ணாடியில எப்படி முகம் பார்க்கிறோமோ, கண்ணாடி நம்முடைய முகத்தை தவிர வேற எதையா காட்டுங்களா? நம்முடைய முகத்தை தான் காட்டும். நம்முடைய கண்கள் ஏதாவது அழுக்கு இருந்தா காட்டும், நம்ம சரி செஞ்சுக்குவோம். ஏதாவது குறைபாடு இருந்தா சரி செஞ்சுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அடுத்தவங்களை பார்க்கும் பொழுதும் அவங்களை பத்தி நல்ல எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்துல வந்ததுன்னு சொன்னா நம்மளை பற்றிய நல்ல எண்ணங்களும் அவங்க உள்ளத்துல வரும். எனவே இந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் இருந்த அந்த மன அழுக்குகளை, கெட்ட எண்ணங்களை, கெட்ட நிலைகளை நாம் முழுமையாக நாம் தவிடுபொடியாக ஆக்க வேண்டும். அதே போல இது குறை பேசக்கூடிய உலகம் தான். நம்மளை பத்தி யாராவது ஏதாவது குறை பேசினா இருப்பாங்க. நல்லா இருந்தாலும் குறை பேசுவார்கள், கெட்டு போனாலும் குறை பேசுவார்கள். ஆனால் நம்முடைய வழி நேர் வழியாக இருக்க வேண்டும். தமிழ் சொல்லுவாங்க இல்லையா, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும், நேர் வழியே என் குறிக்கோள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம யாரை பத்தி குறை பேசக்கூடாது. நம்மளை பத்தி ஏதாவது குறை பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா ஐ டோன்ட் கேர், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் நேர் வழியில் இருக்கிறேன் என்ற மாதிரியான நிலையை நம்ம போயிடணும். ஒரு முறை முன்னா என்ன பண்ணா, கழுத மேல தன்னுடைய மகனை உட்கார வச்சு கூட்டு போயிட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, இவர் உட்கார்ந்து போயிருக்காரு. கழுத மாதிரி இவரு உட்கார்ந்துக்கிட்டு பையன் நடந்து போயிருக்கான். மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்களா, இந்த உள்ளாவுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க, சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கிறான், இருந்தாலும் மேல உட்காந்து போறான் பாருங்க அப்படின்னு பேசினாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் இறங்கிட்டு பையனை உட்கார வச்சாராம். மேல போயிட்டே இருக்கிறார். கொஞ்சம் தூரம் போன பிறகு சில பேர் பேசினாங்களாம், அந்த பையன் திமிர பத்தியா, பெரியவர் நடந்து போறாரு, இந்த சின்ன வாழ்ந்து மேல உட்காந்து போகுது அப்படின்னா. என்னடா இதுன்னு சொல்லி பையனே இறங்கிட்டாராம். இறங்கிட்டு கழுதையை வெறுமனையும் ஓட்டி போயிட்டு இருக்காரு. அப்ப கொஞ்ச தூரம் போன பிறகு சில பேர் பேசினாங்களாம், பாரியா உப்பு கேட்டாவுங்க, கழுது மேல உட்காந்து போகாம கழுதையை தனியா போயிட்டு இருக்குது, நடந்து போறாங்க பாருனாங்க. அப்பதான் இவர் புரிஞ்சுதான், ஆஹா இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நம்மளை வரலாறு பேசுன்னு நினைக்கிறேன். எனவே நாம் யாருடைய குறையும் நாம் பொருட்படுத்தாமல், யாருடைய குறைகளையும் நாம் பேசிக் கொண்டிருந்தாமல், நம்மளை பற்றி யாராவது குறை பேசினாலும் அதை கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது ஒரு பக்குவமான வாழ்க்கை. இதற்கு பெயர் தான் மன அழுக்கை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நான்காவதாக சொன்னா தேவைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது, உயர்கிறது. தன்னுடைய குடும்பம், பதவி, அந்தஸ்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதாவது தன்னுடைய பேச்சில முக்கியத்துவம் கொடுக்கிறது, தன்னை முக்கியமா என்ன எடுத்துக்கணும்னு நினைக்கிறது. இது போன்ற அந்த உயர்ந்த சிந்தனைகளை, தன்னை பற்றிய உயர்ந்த அந்த பெருமையான சிந்தனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தவிடுபொடியாக ஆக்க வேண்டும். இதற்கும் அல்லா சொல்லுவாங்க, நம் அனைவருக்கும் அல்லாஹ் நல்லது செய்வானாக, இந்த உலகத்தையும் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஐந்தாவதாக குரு, தற்பெருமை. குருன்னு சொன்னா தேவைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறது, குருன்னு சொன்னா தற்பெருமை, தன்னை எப்படியும் பெருமையாவே நினைக்கிறது. இந்த பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு ஆணை. எனவே இந்த விஷயத்திலே நாம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த பெருமையை பற்றி கடுமையாக கண்டிக்கின்றான். இந்த பெருமை என்பது அல்லாஹ் உடுத்தியிருக்கிற ஆடையாக இருக்கிறது. அல்லாஹ் நம்ம ட்ரெஸ் போட்டு போறோம், யாராவது நம்மளுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்தாங்கன்னா, புருகாவை பிடிச்சி இழுத்தாங்கன்னா போகணும் இல்லையா? அதே போல பெருமை என்பது அல்லாஹ்வுடைய ஆடை. நாம பெருமை அதிகம் சொன்னா அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காம போயிடும். இப்ப சஹாபாக்கள் ஒரு முறை கேட்டாங்க, நபிஸல்லல்லாஹு யார சொல்லதா பெருமை கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கும் பொழுது நாங்க நல்ல ட்ரெஸ் போறது பெருமையில வந்துருமா? நல்ல செப்பல் போடுறோம், நல்ல காலணிகளை அணிகிறோம், அது பெருமையில வருமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிஸல்லல்லாஹு சொல்றாங்க, இது பெருமை கிடையாது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் தான் அழகானவன், அழகையே அல்லாஹ் விரும்புகிறான். பெருமைனா என்னன்னு சொன்னா ஒன்னும் உயர்வா கருதுகிறது, அடுத்தவங்களை மட்டம் கட்டுறது. இதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமான விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது
மன் ரஃபஅஹுல்லாஹ், அதாவது மன் தவால அலைனா ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிவோடு வாழ பழகிக் கொண்டாரோ அவருடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஒமன் தகப்பல, யார் பெருமை அளிக்கின்றாரோ வதஅஹுல்லாஹ், அவர் அல்லாஹ் தாழ்த்தி விடுறான். இது நம்முடைய பண்புகளாக அமைந்துவிட வேண்டும். நாம் எப்பொழுதுமே பணிவோடும் அன்போடும் பாசத்தோடும் பெருமை இல்லாமல் சந்தோஷமாக அனைவரிடத்திலேயும் இணக்கமாக பழகுகின்ற அந்த பண்பு நமக்கு வர வேண்டும். எந்த நேரத்திலேயும் கருப்பெருமையோ பெருமையோ அகங்காரமோ திமிரான பேச்சியோ கண்களிலே கர்வமோ அடுத்தவரை ஏளனமாக பார்ப்பது, அடுத்தவரை கொலை கொண்ட கண்களாக பார்ப்பது, அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவரை அலட்சிய போட்டு பார்ப்பது, இது போன்ற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக தடையப்பட வேண்டும். ஒரு விருப்பமா இன்ஷா அல்லாஹ்? அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பெருமையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்ததாக ஆறாவதாக ஒரு பண்பு இருக்கிறது, கெட்ட பண்பு, அதுதான் வலவ். வலவ், கோபம். இன்னைக்கு கோபத்துலதான் மனிதன் வீணாக போயிடறாங்க. எதற்கெடுத்தாலும் யார் கோபப்படுறாங்களோ அவங்க பாருங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது, அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. கோபத்தின் காரணமாக தனக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகளையும் இழந்து தொலைத்து விட்டு நிற்பார்கள். எனவே இந்த கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக தடையப்பட வேண்டும். அதுக்காக கோபமே இல்லைன்னு சொல்ல முடியாது, கோபம் இருக்க வேண்டும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆற்றலோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது காலிமீன கைல, நல்லவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் கோபம் வரும் பொழுது அதை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். நல்லவங்க, நல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கோபமே வராதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. கோபம் வரும். கோபம் என்பது மனிதனுடைய குணம். கோபம் வரத்தான் வேண்டும். நம்முடைய பிள்ளைங்க சேட்டை பண்ணும் பொழுது கோபம் தானியா, நம்ம மாணவிகள் சேட்டை ஏதாவது பண்ணும் பொழுது ஆசிரியர்கள் கோபப்பட்டாதான் வேலையாகும். அந்த சில நியாயமான கோபங்கள் நல்லது. ஆனால் இதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடிய அந்த கெட்ட குணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருந்து தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்துல சில சஹாபாக்களை போருடைய ஒற்றர்களாக நியமிச்சிருந்தாங்க, கண்காணிப்பாளர்களாக. அவங்க ஏதோ ஒரு காரணத்தால கீழே வந்துட்டாங்க. அதன் காரணமாக உஹது போர்க்களத்துல சின்ன ஒரு தோல்வி ஏற்பட்டது. அப்பொழுதும் கூட அந்த பாதுகாப்பு பணியாளர்கள் மீது பெருமானார் எவ்விதமான கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது பிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக பெருமானாரை அவர்கள் மீது நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறீர்கள், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போறீங்க. அதாவது வலவு குந்த ஃபவ்வன் கலீதல் கல்பு, நீங்கள் மட்டும் கடுகடுப்பானவராகவோ கோபப்படக்கூடியவராகவோ இருந்ததுதான் தன் சொல்லும் மின் ஹவுலிக்க, அவங்க எல்லாம் ஓடி போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் கூட இருக்க மாட்டாங்க. நான் இது பெருமானார் இதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடி போயிட்டு இருப்பாங்க. நீங்க எல்லோரையும் இரக்கத்தோடு அரவணைக்கிறீங்க இல்லையா, அதன் காரணமாகத்தான் அவங்க எல்லாம் உங்களோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி பெருமானாருடைய அந்த பண்பை படைத்தவன் பாராட்டுகிறான். அன்பு மாணவர்கள் மனிதர், எனவே அந்த கோபம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நாம் பல்வேறு சாதனைகளை நாம் மாற்ற முடியும். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது போருடைய கனிமத் பொருளை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு கிராமத்து புறத்து அழகி, பொதுவாக காட்டழகிகள் அவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு காட்டழகி சொன்னாங்கன்னா, இழகியா முஹம்மத், பெருமானாரை நீளமா பங்கு போடுங்க அப்படின்னா. அப்ப பெருமானாருக்கு ரொம்ப கோபம் தலைக்கே போச்சு. பெருமானார் நீதியுடைய ஒருவரையர், அனைவருக்கும் நாணயமாக நேர்மையாக பங்கிடக்கூடிய அற்புதமான ஒரு அரசர் அவர். அவரை பார்த்து அந்த காட்டழகி அந்த வார்த்தையை சொன்னாலும் கூட பெருமானாருடைய டென்ஷன் தலைக்கேறினாலும் கூட கட்டுப்படுத்துகிறார்கள். சொன்னாங்கன்னா, நான் நீதமாக இல்லை என்றால் வேறு யார் நீதமாக இருக்க முடியும்? இந்த உலகத்திற்கே நீதிமான் நான் அல்லவான் அது தப்பாக. அப்ப பெருமானார் மூசாவை அங்கே நினைவு கூறுகிறார்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இதைவிட கடுமையான கேள்விகளால் பாதிக்கப்பட்டு மூசா நபி அவர்கள் பொறுமை காத்தார்கள் சொன்னார்.
மூசாவை கோபக்காரன்னு சொல்றோம். ஆனா பெருமானா நீங்க மூசா நபியை பாராட்டுறாங்க. மூசா இதை விட கடுமையான கண்டன குரலை கேட்கும் கூட அவர்கள் சகித்துக் கொண்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள், கோபப்படாமல் இருந்தார்களாக பெருமானாக சொல்லி காட்டாங்க. எனவே அந்த கோபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இருந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு முறை ஒரு சஹாபி அவர் சொல்றாரு, அவுசானி யார சொல்லலாம், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. பெருமானார் சொல்றாங்க, நான் தவறுகள் கோபப்படாதீர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மறுபடியும் விடல, மறுபடியும் கேட்கிறார், யார சொல்லலாம், அவுசானி எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கன்னு கேட்கிறார். நபிகள் நாயகம் அவர்கள் நான் தவறுகள் கோபப்படாதப்பான்னு சொல்றாங்க. அவர் மறுபடியும் கேட்கின்றார், எனக்கு ஏதாவது புத்திமதி சொல்லுங்கன்னு சொல்லி. மறுபடியும் பெருமானார் நான் தவறுகள் கோபப்படாதப்பான்னு சொன்னாங்க. அப்ப கோபம் இல்லாமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமைந்திருப்பதுதான் பெருமானாருடைய அறிவுரையின் சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. போர்க்களத்திலே எதிரியை வீழ்த்துபவன் வேறு அல்ல, மாறாக கோபம் வரும் பொழுது தன்னுடைய கோபத்தை யார் கட்டுப்படுத்துகிறானோ அவன் தான் வேறுன்னு சொன்னாங்க. பொதுவாக நம்ம கோபப்படும் பொழுது உட்கார்ந்து இருக்கும்போது எஞ்சிருவோம். அது பொதுவாக மனிதனுடைய பண்பு. ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்றாங்க, உங்களிலே ஒருவருக்கு நின்று கொண்ட நிலையிலே கோபம் உரிமையானால் அவர் அமர்ந்து கொள்ளணும்னு சொல்றாங்க. அந்த பொசிஷன் மாறிடுவான்னு சொல்றாங்க. உட்கார்ந்து இருக்கும் நிலையிலே கோபம் வந்துதான் அவர் படுத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க. ஆனா இங்க நிலவ தலைகீழா மாறி போச்சு. உட்கார்ந்து இருக்கும்போது கோபப்பட்டா அவன் எழுச்சி நிக்க வந்தையா, அப்ப கோபம் 2 மடங்கு அதிகமாகிறது. பெருமானுடைய வார்த்தைக்கு வேறுபடுகிறது. பெருமானார் வழிகிறாங்க, நீ உட்கார்ந்து இருக்கும்போது கோபப்பட்டீங்கன்னா படுத்துக்கவான்னு சொல்றாங்க. நம்ம எழுச்சி நிக்கிறதாலதான் நம்முடைய கோபம் 2 மடங்காக அதிகமாகி அது நம்முடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு காரணமாக வாழ்கிறது. குடும்ப விவகாரங்களில் நடந்து அந்த கோபங்கள் எல்லாம் பல குடும்பங்களுக்கு சிக்கல்களை காரணமாக ஏற்படுத்தி விடுகிறது. எனவே கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக தீனுடைய பண்பாடுகளை பாதுகாப்பதற்காக கோபப்படுவது அனுமதிக்கப்பட்டது. நம்முடைய ஒழுக்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் ஒழுக்கமான அத்தாயி ஆலிமாக்களாக, சிறந்த அத்தாயி ஆலிமுகளாக வெளியாக விடுவதுதான் நம்முடைய உஸ்தாதுகளுடைய கவனமும் அவருடைய லட்சியமாக கொண்டிருக்கிறது. அதனால கோபப்படுறாங்க. இந்த கோபம் நமக்கு அனுமதிக்கப்பட்டது. அதுக்காக வேண்டி உஸ்தாது எல்லாம் கோபப்படாதீங்க, அது பயன்படுத்த அப்படி சொல்லாதீங்க. இந்த கோபம் அனுமதிக்கப்பட்டது. இது மாற்றத்திற்கான கோபம், உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கான கோபம். தேவையற்ற கோபங்கள் தவிர்க்கப்படுகிறதுதான் இங்கே உரையுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய சுயநலத்திற்காக கோபப்படக்கூடிய விஷயங்கள், கருப்பெருமைக்காக வேண்டியோ, பிறரை கேள்வி செய்வதற்காக வேண்டியோ, சர்ச்சைக்காக வேண்டியோ, பழிவாக்கும் உணர்ச்சிக்காக வேண்டியோ, இது போன்ற இந்த கோபங்களை தவிர்க்க வேண்டும். சரி, கோபங்கள் நம்ம எப்படி தவிர்த்துக்கிறதுங்க? கோபங்களை எப்படி தவிர்த்துக்கணும்னு சொன்னா அதற்கு சில வழிமுறைகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்றது. கோபம் தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னமா இன்ஸலன்னக மினஷ் ஷைத்தான் நஸுபுன் ஃபஸ்தைன் பில்லாஹ். உங்க ஷைத்தான் உங்களுக்கு ஏதாவது கெடுதி கொடுப்பான். நீங்க கோபம் என்பது ஷைத்தானுடைய குணத்தால் ஏற்படுகிறது. எனவே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். ஷைத்தானுடைய தூண்டுதலால் கோபம் உருவாகிறது. நீங்கள் தண்ணீரை பருகும் பொழுது அப்ப கோபம் அடையுதுன்னு சொல்றாங்க. அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். சொல்லும் பொழுது கோபம் போது சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா சொல்லணும்னு சொல்லி நபிகளால் சொல்லி கொடுத்துருக்கிறது நினைவுக்கு வந்தாலே கோபம் போயிடும். நம்ம நின்று கொண்டிருக்கிறோம், கோபப்பட்டு இருக்கிறோம், நம்ம உட்கார்ந்து வந்தோம், இது நபியுடைய வழிமொழின்னு சொல்லி நம்ம நினைச்சாலே கோபம் போயிடும். நபிகளாருடைய பொன்மொழிகள் அது ஒரு வாழ்க்கை தத்துவங்கள் அவை. எனவே முதல் விஷயம், நாம் கோபப்படும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லணும். இரண்டாவது, அல்லாஹ் நம்ம மேல கோபப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கணும். நாம் எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் நம்ம மேல கோபப்பட்டானா நம்முடைய வாழ்க்கையுடைய நிலை என்னவாகும் என்கின்ற அந்த நிலையை நாம் கடைபிடித்து பயந்து அந்த கோபத்தை நாம் தவிர்க்கப்பட வேண்டும். யாரையும் பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகள் நாம் கொண்டு செல்லக்கூடாது. எனவே இந்த கோபத்தை நாம் அவரை தவிர்க்க வேண்டும். சொல்லிய இந்த 6 செய்திகள், அதாவது
கஃபலத், கீபத், குலூப், கில்த், கலப், இந்த 6 விதமான பண்புகளையும் அலட்சிய போக்கு, அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது, தன்னை உயர்வாக நினைப்பது, பெருமை, கோபம், இது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் தவிர்த்துக் கொண்டு பெருமானார் காட்டக்கூடிய அந்த பாதையிலே செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும். அன்பான மாணவ கண்மணிகளே, இதற்காக வேண்டித்தான் பெருமானாரது நடைமுறைகளை நமக்கு தெளிவுபடுத்தும் முகமாகத்தான் இங்கே வருடந்தோறும் மீளாது பயான்கள் நமக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு நல்ல ஒரு ஒழுக்கத்தை நமக்கு செலுத்தப்படுகிறது. இதற்கு மேற்பட்டு நாம் வருடம் முழுவதும் நபிகளாருடைய பொன்மொழிகளைத்தான் நாம் ஓதிக்கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கும் குறிப்பாக அத்தாயி போன்ற மதரசாக்கள் எல்லாம் நபிகளார் மீது உள்ள ஸலவாத்துகளுக்கு அதீதமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற அற்புதமான மதரசாக்கள். அவருடைய ஆலோசால் அதிலேயே அவர் வாக்களிக்கப்பட்டவர்கள். ஆஷிகுர் ரசூல், ரசூலுல்லாஹ் மீது அந்த பிரியத்தை மக்களுக்கு எந்த ரூபத்திலாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் மூலமாக கூட மக்களுடைய கவனத்திற்கு அது பெருமானாருடைய அந்த காதலை, பெருமானார் மீது உள்ள அந்த அன்பை, பிரியத்தை, உயர்ந்த நிலையை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல வழிகளிலும் சேர்க்கிறார்கள். எப்படியாவது இந்த முழு உம்மத்தும் பெருமானார் மீது அதீத அன்பு கொண்டவர்களாக உருவாக வேண்டும். நாளை மறுமையிலே அனைத்து நபிமார்களும் கைவிடும் பொழுது மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தை பெற்று ஆதல் வீட்டை ஓடுவார்கள். ஆதல் நபி கைவிரித்து விடுவார். எல்லா நபியிடத்திலேயும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அனைத்து நபிகளும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கைவிரித்து விடும் பொழுது நம்முடைய உயிருக்கும் மேலான உத்தமர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் உலக மக்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசி அனைத்து மக்களையும் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு சொந்தக்காரராக, இந்த உம்மத்தின் மீது அதீதமான அன்பு கொண்டவராக அதிக நாயகர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை புகழ்வதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் நபியை புகழ்கிறான், மலக்குகளும் புகழ்கிறார்கள். ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் நபியை புகழ்ந்து கொண்டிருங்கள். அந்த வாக்கியத்தை உருவாக்கிய ஆலோசனை வழிகாட்டுதல் தான் இந்த ரபியுல் அவர்களை 12 முழுக்க இங்கே மோதுதல் போதப்பட வேண்டும். நபியுடைய வாழ்த்துக்கள் பாடப்பட வேண்டும். அதற்காக வேண்டிய பிரத்யேகமான ஒரு நிலை உருவாக்கி அங்கே நாங்கள் எல்லாம் அமர்ந்து ஒரு ஈடுபாடோடு நபியுடைய அந்த பிரியத்தோடு அங்கே நீங்கள் நபியை பாராட்ட வேண்டும், நபியை புகழ வேண்டும். நபியின் மீது ஸலவாத் சொல்வதற்காகத்தான் இது போன்ற அற்புதமான ஏற்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதரசாவை அல்லாஹ் முழுமையாக புரிந்து கொள்வானாக. இந்த மதரசாவுக்காக வேண்டி சிறந்த ஒரு முயற்சி செய்து கொண்டு நான் சின்ன பிள்ளையிலிருந்து அப்துல் சமது ஹாஜியார் பார்க்கிறேன். இன்னைக்கு ஐஎஸ்எல் போல தான் நினைத்து வருகிறாங்க. அல்லாஹ் அவர்கள் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவர்களுடைய அந்த தலைமையிலே அதேபோல் நம்ம அசரத்துவதை அத்தாயி ஆலி அவர்கள், ஆசிம் அத்தாயி அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டுதல். அன்பு எவ்வளவு இருந்தாலும் கூட பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்தி பேரண்ட்ஸ்னா எப்போ பார்க்க வரணும், அவங்களுக்கான அந்த வழிமுறைகள் என்ன, அந்த உணவுக்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யணும், அவர்களே சேர்ந்து அந்த உணவு பொருளை எல்லாம் வாங்கி வராங்க. அதற்கான வேலையெல்லாம் இங்கே வந்து அதற்கு பார்த்தோன்னே கடையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாம் தானே பார்த்து அதற்காக அதீதமான முயற்சி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆசான் பெருந்தகை இந்த அப்பாயுடைய அன்பான முதல்வர் மௌலானா மௌலவி ஆசிம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவருடைய குடும்பத்தை எல்லாம் புரிந்து கொள்வானாக. இந்த மதரசாவுடைய உஸ்தாதிகளுக்கு நற்கொடைகளை எல்லாம் வழங்குவானாக. இந்த வான கல்விகள் சிறந்த அப்பாய் ஆய்வானாக வெளியாகக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை வழங்குவானாக என்ற துவாவோடு எனது உரைக்கு திரையிட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.